அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய, நாம் எடுத்து நடக்க வேண்டிய செய்திகளாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை தொடர்ந்து இந்த காணொலியிலே பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி, மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பம் நிகழ்வது என்பது இந்த 6 விஷயங்களின் மூலமாகத்தான். இந்த 6 விஷயங்களில் தான் மனிதன் அதிகமாக குழப்பமடைகிறார். இதனை முதலாவது, மறுமைக்காக அமல் செய்வதில் பலகீனமான எண்ணம். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நாம் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்கிற அந்த எண்ணத்தில் ஒரு முஸ்லீம் அவருடைய மௌத்து வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் மட்டும்தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ வைக்கும். அல்லாட்ட போய் நாளைக்கு நாம் பதில் சொல்லணும், அல்லா நாளைக்கு நம்மள்ட்ட கேள்வி கேட்பான், அதனால் நம்ம இந்த உலகத்தில் நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் எதுவரை அந்த எண்ணம் இருக்கிறதோ அதுவரை அவன் உருப்படியான மனிதனாக இருப்பான். ஆக அந்த எண்ணத்திலே ஒரு மனிதனுக்கு பலகீனம் வந்துவிட்டால் அவன் உருப்படி இல்லாத மனிதனாக மாறிப்போவான். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இபாதத் செய்கிறோம், சாலிஹான அமல் செய்கிறோம், இந்த அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையிலே கூலி தருவான், நன்மை தருவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாம் செய்தால் அந்த அமலுக்கான டேஸ்டே தனி, அதனுடைய சுவையே தனி, இன்னமும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் என்ன தொழுது என்ன கிடைக்க போகுது, நோன்பு வச்சு என்ன கிடைக்க போகுது என்கிற அந்த பலகீனமான எண்ணத்தோடு நாம் அமல் செய்வது நமக்கு மத்தியிலே பெரிய அது குழப்பத்தை ஏற்படுத்தும். 2வது, மனோ இச்சைக்கு வழிபடக்கூடிய சரீரம். ஒரு மனிதனுடைய உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்ம கேட்டு நாம் நடந்தோம் என்றால் அது மிகப்பெரிய இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். மனிதனுடைய நஃப்ஸு எதை சொல்லுகிறதோ அதற்கு நேர்மாற்றமாகத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா மனிதனின் உள்ளத்தை நல்லதையும் போடுகிறான், கெட்டதையும் போடுகிறான். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் மனிதனினுடைய மனம் என்பது கெட்டதைத்தான் அதிகமாக தூண்டுகிறது. எனவே அந்த தூண்டுகிற எல்லா விஷயங்களுக்கும் நாம் வழிபடிந்து நடந்தோம் என்று சொன்னால், அடிபணிந்து நடந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடும். அதே போல் 3வது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயுளை குறைவாக வைத்திருக்கிறான், ஆனால் அவருக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது. இது அவனுடைய இம்மை மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். அல்லாஹு தாலா இந்த உம்மத்தினுடைய ஆயுள் என்பது ஒரு 60-70 என்ற ஒரு அற்பமான ஆயுளை வைத்திருக்கிறான். முன்னாலே வாழ்ந்தவர்கள் 900 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் 900 வருடம் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தான். இப்போ அவங்க ஆயுசோட நம்மளுடைய வயதை கம்பேர் பண்ணுகிற போது ஒரு அற்பமான ஆயுளை நாம் தரப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அற்பமான ஆயுசில் நமக்கு இருக்கிற ஆசைகளுக்கு அளவே இல்லை. ஆக ஆயுள் குறைந்திருக்கிற போது ஆசை அதிகமாக இருப்பது, இந்த துனியாவின் மீதான மோகம் அதிகமாக இருப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற மிகப்பெரிய குழப்பங்களிலே ஒன்று. 4வதாக, படைத்தவனின் திருப்தியை விட படைப்புகளின் திருப்தியை தேர்ந்தெடுப்பது. ஒரு விஷயத்தை செய்யணும்னா இதில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர அவருக்கு இது திருப்தியாக இருக்கா, அவர் அதை பொருந்திக்குவாரா, அவர் ஏதாவது கோச்சுக்குவாரா, இதை செஞ்சால் அவர் கோச்சுக்குவாரா என்று மனிதர்களின் திருப்தியை எதிர்பார்த்து விட்டு அல்லாஹுவை கோபப்படுத்துகிற செயல்களை நாம் செய்தல் என்பது நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். 5வதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடைமுறையை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்களோ அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. 6வதாக, முன்னோர்கள், நமக்கு முன்னாலே வாழ்ந்த நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன சருகுதல், அந்த சருகுதலை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு அவர்களுடைய நல்வாழ்க்கையை பின்பற்றாமல் விட்டு விடுவது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கங்க, அவங்கள பார்த்து நீங்கள் நடந்துக்கங்க என்று சொன்னால் அவங்க அப்படி என்ன யோக்கியமானவர்களா, அவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று
அந்த மனிதர் வாழ்க்கை முழுக்க நல்லவராக இருந்திருப்பார், ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன குறை அவரிடத்தில் இருந்திருக்கும். அந்த குறையை மட்டும் சுட்டிக்காட்டி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து நடக்காமல் விட்டு விடுகிறோம் அல்லவா? இது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற செயல். ஆக இந்த 6 விஷயங்களும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற செயல் என்பதாக துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி கிதாபுல் குனியா என்கிற அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.